Taste the Daily. புதிய கிரிமினல் சட்டங்கள் மூலம் ஹிந்தி திணிக்கப்படுவதை கண்டித்து புதுச்சேரியில் அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் தலைமையில் ஒருங்கிணைந்த நீதிமன்றம் முன்பு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன், புதிய கிரிமினல் சட்டத்தின் மூலம் பேச்சுரிமைக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ஹிந்தி திணிப்பை தமிழக மக்கள் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றும், இந்த விவகாரத்தில் இரட்டை வேடம் போடும் இந்தியா கூட்டணியில் உள்ள திமுகவை வன்மையாக கண்டிப்பதாகவும் கூறினார். சட்டத்தில் பல்வேறு குளறுபடிகள் இருக்குது. அதாவது புதிய சட்டத்தில் 152வது பிரிவின்படி யாராவது ஒருத்தவங்க அரசுக்கு எதிர்ப்பா குரல் கொடுத்தாவோ இல்ல அரசினுடைய அந்த திட்டங்களை குறைத்து பேசினாலோ உடனடியாக அவங்களை விசாரணை இன்றி அவர்களை கைது செய்வதற்கு இந்த சட்டத்தில் வழிவகுக்குது. தனி மனித உரிமையை இழக்கக்கூடிய ஒரு அபாயகரமான செயல். ஒரு காவல்துறை நினைத்தாங்கன்னா எந்த ஒரு மனிதனையும் கலங்கப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கலாம். இது போன்ற பல்வேறு தவறுகள் இந்த சட்டத்தில் இருக்கின்றது, குளறுபடிகள் இருக்கின்றது. இதையெல்லாம் திருத்த வேண்டும் என்றால் சட்டத்துறையில் புலமை பெற்றவர்களை கொண்டு ஒரு நிபுணர் குழுவை மத்திய அரசாங்கம் அமைத்து இதில் இருக்கின்ற குறைபாடுகளை உடனடியாக தீர்க்க வேண்டும். மதுரை கப்பலூர் சுங்கச்சாவடியில் வரும் 10ஆம் தேதி முதல் உள்ளூர் வாகனங்களும் சுங்க கட்டணம் செலுத்த வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளதாக உள்ளூர் வாகன ஓட்டிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். திருமங்கலம் அருகே உள்ள கப்பலூர் சுங்கச்சாவடியில் உள்ளூர் வாகனங்களுக்கு சுங்கச்சாவடி நிர்வாகம் கட்டண விலக்கு அளித்து வந்தது. இந்த நிலையில் வரும் 10ஆம் தேதி முதல் உள்ளூர் வாகனங்களும் சுங்கவரி கட்டணம் செலுத்த வேண்டும் எனவும் கட்டண சலுகையாக 50% விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளதால் உள்ளூர் வாகன ஓட்டிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். கோவையில் 2 ஆண்டுகளுக்கு மேலாக ஊழலில் திளைத்த மேயர் தற்பொழுது ராஜினாமா செய்திருக்கிறார். வரக்கூடிய மேயரும் பொம்மை மேயராகவே இருப்பார் என்றும், மேயரின் ஊழல்கள் குறித்து விசாரிக்க தனி குழு அமைக்க வேண்டும் என்றும் அதிமுக மாமன்ற உறுப்பினர் பிரபாகரன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். மேயர் கல்பனா கொடுத்த ராஜினாமா கடிதத்தை மாநகராட்சி ஆணையர் மன்ற உறுப்பினர்கள் முன்னிலையில் வைத்தார். அதைத் தொடர்ந்து மேயர் ஏன் ராஜினாமா செய்தார் என்று அதிமுக கவுன்சிலர் பிரபாகரன் கேள்வி கேட்டதால் திமுக அதிமுக கவுன்சிலர்களுக்கிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. திருநெல்வேலி மாநகராட்சி மேயர் சரவணன் ராஜினாமா செய்ததை தொடர்ந்து அதற்கான சிறப்பு கூட்டம் மாநகராட்சி ராஜாஜி அரங்கில் நடைபெற்றது. பொறுப்பு மேயர் AR ராஜு சரவணனின் ராஜினாமா கடிதத்தை வாசித்தார். ராஜினாமா ஏற்கப்பட்டதால் கூட்டம் தொடங்கிய சில நிமிடங்களிலேயே நிறைவு பெற்றது. இந்த கூட்டத்தில் பொதுமக்களின் பிரச்சனைகள் எதுவும் எழுப்பப்படாததால் அதிமுக கவுன்சிலர்கள் ஏமாற்றமடைந்தனர். மாநகராட்சியில் எந்த பணியும் நடைபெறாத சூழ்நிலையில் நடைபெற்ற சிறப்பு கூட்டத்தில் மக்கள் பிரச்சனை குறித்து பேச முடியாமல் முடிக்கப்பட்டதற்கு அதிமுக கவுன்சிலர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். Taste the Daily.